அவங்க காதல் ஏதோ ரொம்ப இனிமையானதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட் சுகராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா தொல்காப்பியத்தில் இருக்க நம்பியக பொருளில் 17 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அந்த 17 ஸ்டேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இயற்கை புணர்ச்சி, தலைவன் தலைவியை பார்க்குறான். அடுத்து வன்முறை, காதலை வெளிப்படுத்துறான். தெளிவு, நான் உன்னைய மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து பிரிவுளி மகிழ்ச்சி, அவ காதலை ஏத்துக்கிட்டா போனோடனே ஆகாசத்துல குறிக்கிறான், வானத்துல பறகுறான். அடுத்து பிரிவுளி கலங்கள், அவ விட்டுட்டு போயிட்டால, லவ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா, அந்த வீட்டுக்கு போன 5 நிமிஷத்தை அவனால் தாங்க முடியல. அதுக்கு அடுத்து இடந்தலைப்பாடு, அதாவது பிரிஞ்ச இடத்துல திருப்பி எல்லாரும் மீட் பண்றாங்க. அடுத்து பாங்கர் கூட்டம், தன் நண்பர்களோடு சேர்ந்து சென்று தன் தலைவியை சந்திக்கிறான். அதுக்கு அடுத்து பகற்குறி, வெளியே கூட்டிட்டு போறான். பகற்குறி இடையீடு, அவன் வெளியே கூட்டு போனா பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா வரைவு கடாதல், அது வரைவு வேட்கை ஆகுது. என்னன்னா அத்தனை பேருக்கும் குழப்பம் வருகிறது. அவங்க 2 பேரும் இனிமே மீட் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன, அவங்க ஃபைனலா போவாங்க, கல்யாணம் பண்ணணும். வரைவு கடாதல், கல்யாணம் பண்ணிக்க முடியல, 2 பேர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. வரைவு வேட்கை ஆகுது, 2 பேர் தனியாவே இருக்காங்க, கல்யாணமே ஆகல, என்ன பண்றது. அடுத்து வரைவிடை வைத்து பொருள் வரி பிரிதல், நான் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நான் போய் பொருளை சேர்த்துட்டோம். இந்த 17 ஸ்டேஜ் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காதலில் இருக்கு. அதில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எப்போவுமே இப்படி இனிமையாகவே இருக்கும் காதல். அந்த விஷ்ணு கையில் சக்கரம், இந்த விஷ்ணு கையில் கேமரா.